வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சீதாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருது. அம்மா கடையும் அப்பா கடையும் வந்தது என் வீட்டுக்காரன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அந்த அருண் செய்யவே இல்லை. அருண் வந்து ஏதோ பண்ணியிருக்கார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நினைக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, அதையே நினச்சிட்ருக்காத. என்ன அருணும் வந்து கடை வரணுன்னு தான் நினச்சி பண்ணியிருக்காரு, உங்கள் மாமாவும் பண்ணியிருக்காரு. ஆனால் நீ வந்து உன் வீட்டுக்கார் முயற்சி பண்ணதுனால வந்துடுச்சுன்னு சொன்னேன். அப்பவும் நான் நினச்சிட்டே இருந்தேன், என் வீட்டுக்கார் எதுவும் பண்ணாமல் இருக்க மாட்டாரா, அவரும் அலைஞ்சாரா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, இவர் பண்ணியிருக்காரு, இவரும் வந்து அவர் அன்பாக மாறணும், அருண்கிட்ட நல்லா பேசணுங்கிறதுக்காக தான் தான் செஞ்சதை அருண் செஞ்சதாக என் வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்காரு. எதுவும் நினைக்காதடி அப்படிங்கும்போது, ஏக்கா ஒன்றும் நினைக்கல, ஆனால் அவரே மட்டும் செஞ்ச மாதிரியே அவர் சீன் போட்டுக்கிட்டு இருந்தார். அதான் கடுப்பாச்சுக்கா, அருணும் இல்லை. சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே மீனாவும் முத்து வந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ சீதா கேட்குறாங்க அருண்கிட்ட, ஏங்க நீங்கள் மட்டும்தான் அந்த அதிகாரியை பார்க்க போனீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் மட்டும்தான் எங்கள் சார்கிட்ட வந்து லெட்டர் வாங்கிட்டு கொண்டு போனேன், அவர் வந்து கொடுத்துட்டார்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் முத்து மாமாவும் தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவரெல்லாம் சொன்னால் கொடுப்பாங்களா? நான் ஒரு சர்க்காரில் வேலை பார்க்கேன் அதிகாரி, அவன் சாதாரண டிரைவர் தானே அப்படிங்கும்போது, எங்கள் மாமாவெலாம் இப்படி பேசாதீங்க, எங்கள் மாமா முயற்சி பண்ணதுனால தான் அந்த கடையும் வந்திருக்கு அப்படிங்கும்போது, என்ன சீதா நேற்று நான் தான் பண்ணேன், உங்கள் அம்மா கடை வந்துச்சு அப்படி இப்படின்னு நீ சொன்ன, உங்கள் அக்கா சொல்லிச்சு, உங்கள் அம்மா சொல்லிச்சு, இப்போ உங்கள் மாமா வந்து புதுசாக உங்கள் அக்காளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தோன்னே எல்லாமே மாறி போச்சா அப்படிங்கிறாங்க. அது எதுவுமே மாறலை, எங்கள் மாமா குணமும் மாறலை, எப்பவும் எங்கள் மாமா சொக்க தங்கம் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் தங்க விலை இப்போ அதிகம் தானே அப்படிங்கிறாங்க. எப்போவுமே எங்கள் மாமாவுக்கு கிராக்கி தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அருணுக்கு வந்து சரியான கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்க, எப்போ பார்த்தாலும் முத்துவே பெருசாக பேசிகிட்டே இருக்க, உனக்கு எந்த வகையில் முத்து வசதி, நான் தான் உனக்கு புருஷன், எனக்கு தான் முதல்ல நீ மறுவாதி கொடுக்கணும், அவன் யாரோ சாதாரண ஒரு டிரைவருக்காக என்ன வந்து ஒரு பொருட்டாக பேசாமல் இருக்கிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே சீதா சொல்கிறாங்க, பாருங்கங்க நீங்கள் எனக்கு முக்கியம்தான், அதை விட எங்கள் மாமா எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி இப்படி நல்லா இருக்கிற சீதாவும் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ சங்கடப்பட்டோம், என்ன சூழ்நிலையில் இருந்தோம், அதெல்லாம் மாற்றி எங்களை வந்து இயல்பாக கொண்டு வந்தது எங்கள் மாமா தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்கள் மாமா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. என்றைக்குனாலும் சப்போர்ட்டாக இருப்பாங்க நான் நம்புகிறேன். நான் கூட ஒரு சில நேரத்தில் நீங்கள் சொல்லும் போது எங்கள் மாமா ரொம்ப கோவப்பட்டு நடக்கிறத நடக்கூடாமல் ஆக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி நான் கூட பேசியிருக்கேன். எங்கள் அக்கா அதையும் கேட்டுட்டு கூட என்கிட்ட எதுவுமே சொல்லாமல், சரி ரைட் நம்ம தங்கச்சி தானேன்னு சொல்கிறான்னு பொறுத்து போயிருக்கா. ஒரு சில சூழ்நிலையில் என் மேலே கை வச்சிட்டான்னு கூட எனக்கு வருத்தம் இருந்தது. எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் கரெக்டாக தான் இருக்காங்க, நானும் நீங்களாக தான் கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது, சீத்தாங்க பாரு, அந்த முத்துக்காவையும் உங்கள் அக்காவுக்காவையும் நீ எதையாவது பேசிக்கிட்டு தான் நல்லா இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது, சீதாவோட மாமியார் வராங்க. என்ன சீதா, 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன ஒருத்தர் வாழ்த்தையும் ஒருத்தர் கேட்கணும். சரிடா, நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டேன், உங்கள் மாமனார் வீட்டுக்கு கடை வரணும்னு நீனும் முயற்சி பண்ணியிருக்க, அவனும் முயற்சி பண்ணியிருக்காப்புல, 2 பேரும் மருமக்க மாதிரி தானே, அந்த அம்மாவுக்கு மூத்த பையன் மாதிரி 2 பேரும் இருக்கியா, இருந்துட்டு போங்க. அதில் நீ என்னடா அவரை வந்து சாதாரண டிரைவர்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி சொல்லாத, கொஞ்சம் சோழப்பாடி, நாளைக்கு நீங்கள் 2 பேர் தான் ஒரு சபையில் நிற்கணும். ஏன் நாளைக்கு சத்யாவுக்கு கல்யாணம் முடிஞ்சால் நீங்கள் 2 பேர் தானே நடத்தணும், அன்றைக்கி நடத்த மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே யாருன்னு சொல்கிறாரு, ஏம்மா அந்த முத்துட்டு 5 பைசா காசு கிடையாது, நான் சர்க்காரில் வேலை பார்க்கேன், என்கிட்ட 2 ரூபா காசு இருக்குது, நான் தானம்மா நடத்துவேன், சத்யா நான் பார்க்குற பொண்ணை தான்மா கல்யாணம் முடிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதா சொல்லுதாங்க, ஏங்க என் தம்பி கல்யாணம் இப்போதைக்கு முடிக்க போகிறதில்ல, அவன் இப்போ வேலை பார்க்குறான், வேலை பார்த்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்கிறான், ஏன் அவன் பிஸ்னஸ் பண்ணணுங்க, அப்படி இருக்கும்போது வந்து இப்போ நான் ஏதாவது பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சீதா, இதே என்கிட்ட உறுதியாக நீங்கள் சொல்லணும், கண்டிப்பாக அந்த முத்து தான் வந்து கல்யாணத்தை நடத்துவேன் வைப்பேன்னு சொல்லுவான், உங்கள் அம்மா கூட என் மூத்த மருமவன் அவன் சொல்ல தான் கேட்பேன் வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சரியே வராது, நம்ம கல்யாணத்துக்கு முன்னூட்டி வரைக்கும் மாமன் பேச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம், நான் கல்யாணம் ஆன பிறகு என் பேச்சு தான் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கும்போது சீதா சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே எங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் முத்து மாமா தான் ஹீரோ, அவர் சொல்கிறதா எங்கள் அம்மாவும் கேட்பாங்க, எல்லோரும் நடப்பாங்க. ஏன் அந்த சத்யாவே எங்கள் மாமா சொல்ல தான் கேட்பான், எங்கள் மாமாவே அவன் வந்து எதிர்த்து வந்திருக்கான்,
ஆனால் எங்கள் மாமா அதையும் சமாளித்து அவனை ஒரு ஆளாக்கி இன்றைக்கி சத்யா படிக்கான்னா காரணம் யார் அப்படிங்கிறாங்க. ஏன் நான் எதுவும் பண்ணலையா அப்படிங்க. நீங்கள் பண்ணீங்க, ஆனால் நீங்கள் மட்டுமே பண்ணது மாதிரி காமிச்சிங்க. ஆனால் எங்கள் மாமா பண்ணாலும் நான் என்ன பண்ணேன், என் குடும்பத்துக்காக தானே பண்ணேன், இந்த மாதிரி போயிடுவார் அப்படிங்கிறாங்க. இங்கே அருணுக்கு சரியான கடுப்பை வச்சு தான் நீ போயிரு, எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, எதனாலும் பேசு, இந்த முத்தை பற்றி பேசினா எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லி சமைக்க போயிடுறாங்க. அப்போ அருணோட அம்மா வந்து சீதாட்ட பேசுகிறாங்க. எம்மா அங்கே பாரு, அருண் இப்படி தான்ம்மா எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு கோவப்படுவான், எல்லாம் தெரிஞ்சு தானம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவன் வழிக்கே போய் அவனை சரி பண்ண பாரு அப்படிங்கும்போது, நான் சரி பண்ண தயாராக தான் இருக்கேன். ஆனால் எங்கள் மாமா மேலே இவ்வளோ கோவத்தை வச்சுக்கிட்டு எப்படிம்மா அப்படிங்கிறாங்க. நானும் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அருணை கூப்பிட்டு அவங்க அம்மா தனியாக பேசுகிறாங்க. இங்கே பாருடா அருண், இந்த வீட்டில் இருக்கிறது 3 பேர், நாளைக்கு 4வது பேர் ஒரு ஆள் வரணும்னா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்ன புரியலை அப்படிங்க. டேய், நாளைக்கு உங்களுக்கு பிள்ளை வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 பேரும் சந்தோஷமாக தான்டா முடியும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இப்படி வருத்தத்திலே இருந்தால் சரியாக வருமா? அந்த முத்தை பார்த்த அன்னைக்கு பூரா இங்கே வந்து கடுப்பில் பேசுகிற, அவர் இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஒரு மாதிரி நடத்துகிற, இப்படிலாம் பண்ணாத. நம்மளும் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நினச்சிப்பார். உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டார், போய் சேர்ந்துட்டார். நான் கஷ்டப்பட்டு தான் உன்னை ஆளாக்குனேன். அந்த காலகட்டத்தில் நீ பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ நம்மகிட்ட காசு கிடையாது, கடங்காவலை வாங்கி தான் உன்னை படிக்க வச்சேன். அதுபோக நானும் கூலி வேலை தானே பார்த்தேன். இன்றைக்கி நீ வேலை பார்க்க போய் இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் முத்து மீனா இன்றைக்கி சரியாக படிக்க முடியல, வேலை பார்க்க முடியல. அவங்க வர போகிற பிள்ளையும் நல்லா படிக்க வைப்பாங்க, அடுத்த லெவல் நோக்கி போவாங்க. இதே மாதிரி தான் எல்லா அப்பாமாரும் அம்மாமாரும் தான் பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு கிடைக்காதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு செய்வாங்க. அது மாதிரி ஒரு காலத்தில் அவங்க நல்லா வருவாங்க. அதனால் இன்றைக்கி குறைச்சி மதிப்பிடாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே ஒரே மாதிரி தனமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பைக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அருணோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. என்ன அருணே, இப்படி வீட்டுலாம் வெளியே வர மாட்டியாப்பா, டியூட்டி முடிஞ்சால் வீட்டில் தான் இருப்பேன், அப்புறம் வேலைக்கு தானே வருவேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுது என்னமோ சரிதான், எங்கள் வீட்டிலேயே கூட அந்த முத்துக்கே தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது, யோ நீ சொல்லுது வச்சு பார்க்கும்போது உன் சோழப்பாடி நல்லவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பேசாமல் உன் ஈகோ விட்டுட்டு நல்ல மாதிரி பேசியா. நான் கூட முன்னாடி என் சோழப்பாட்டை சரியாக பேச முடியேன், ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கான், நாளைக்கு முகம் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு நான் நல்லாவே பேசிக்கிடுவேன். இப்போ என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், அவனுக்கு ஒன்று நான் விட மாட்டேன், எனக்கு ஒன்று அவன் விட மாட்டான். என்ன அவர் வந்து என்னோடய பெரிய வேலை பார்க்குறாரு, நான் அவரோட கம்மியாக தான் சம்பளம் எடுக்கேன், ஆனால் எனக்கு உள்ள மறுவாதியை கொடுப்பாப்புல, நான் அவருக்குள்ள மறுவாதியை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வேலை பார்க்கிய ரைட்டு, மரியாதை கொடுக்கிய. ஏன் சொல்லப்படின்னு தெரியுமா, அந்த முத்து 50க்கோ 100க்கோ கார் ஓட்டிகிட்டு நடக்க அந்த சாதாரண டிரைவரு, அந்த டிரைவருக்கெலாம் நான் வந்து என்னையா போக முடியுமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு அருணே, உங்கள்கிட்ட இருக்குது இது ஒன்று தான், நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நீ எல்லாத்தையுமே பண்ணுவேன். ஏன் நம்ம உயரதிகாரியே வந்து பாரும்ப, உன் சோழப்பாடியை விடுவேப்பா, இப்போ எதுக்குப்பா என்னை கூப்பிட்ட அப்படிங்கிறாங்க. அந்த முத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. யோ திருந்தியா அப்படிங்கிறாங்க. ஐடியா சொல்லுன்னா சொல்லு, இல்லைனா கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அப்போது இந்த அருணுக்கு மேலும் கடுப்பாகுது. இந்த பைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்தா இந்த அன்னிக்கும் மீனா அன்னிக்கும் அவங்க அம்மா குடும்பத்துக்கும் நல்ல மறுவாதி எனக்கு வந்திருக்கும். அதுபோக அந்த முத்து சொல்லாமல் இருந்தான்னா நான் தான் வந்து அந்த அதிகாரிகிட்ட பேசி அவங்க கடையை 2ம் வர வச்சேன் அப்படிங்கிற சீனில் இருந்திருப்பேன். எல்லாம் போயிட்டது. இப்போ இந்த முத்து மீனாவையும் அந்த வீட்டில் டம்மி ஆக்கணும். அப்படின்னா தான் சத்யா கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிற மாதிரி ஆகணும். அப்படின்னா தான் அந்த வீட்டில் மரியாதை இருக்கும். முதல்ல சத்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான பொண்ணை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கல்யாண புரோக்கரை போய் பார்க்காங்க. பார்த்தோன்னே என்னடாச்சு இங்கே வந்திருக்கியே, நீங்கள் ரொம்ப பயங்கரமான நாளில் அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டல அப்படிங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, மச்சினம் படிச்சுட்டு ஃபைனான்ஸில் ஒரு இடத்துல வேலை பார்க்காரு, அவனுக்கு நல்ல வசதியான இடத்துல இல்லை ஒரு வேலைக்கார பொண்ணாக பார்க்கணும் அப்படிங்கும்போது, என்ன சார் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கும்போது வயசு என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு 30 அப்படிங்கிறாங்க. மச்சினனுக்கு அப்படிங்கிறாங்க. மச்சினனுக்கு 23 ஆகுது அப்படிங்கிறாங்க. என்ன சார் அப்போ கொஞ்ச நாள் போட்டுமே அப்படிங்கிறாங்க. இல்லை உடனே கல்யாணம் முடிக்கணும், அதுபோக என் சவளப்பாடி முன்னாடி நான் யாருன்னு காட்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு வசதியான பிள்ளை இருக்குது, ஆனால் பிள்ளைக்கு வயசு கூட இருக்கும், சம்மதிப்பாவளா அப்படிங்கிறாங்க. எத்தனை வயசு கூட அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனோட ஒரு 10 வயசு கூட இருக்கும். 10 வயசா, எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க ஒரே பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது. அவங்க வீட்டுக்கு போனால் வீட்டோட அப்படியே இருந்துக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் போய் வேலையே பார்க்க வேண்டாம்,
பொண்ணு சொல்லுது, ஆமாம் ஆமானாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. போதும் இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துட்டு நேராக சீதா வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க, வாங்க மாப்பிள்ளை உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க, மருமோனே அப்படிங்கிறாங்க, ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மருமோனே கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிறாங்க. நீங்களும் சேர்ந்து தான் வந்து எனக்கு கடை கிடைக்க ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த முத்து ரெடி பண்ணாப்புல நானும் ரெடி பண்ணேன். ஆனால் சத்யாவை நான் அப்படி ஒத்தியில் விட்டுற மாட்டேன், அந்த முத்து தான் செய்யணும் நான் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன மருமோனே எனக்கு ஒன்றும் புரியலை, சந்தோஷமான செய்தின்னு சொல்லி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நல்ல காரியத்தை நினச்சிக்கூடாது, தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சத்யாவுக்கு ஒரு சரியான வசதியான வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு பார்த்து கொண்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, வாடகை வீட்டில் இருக்கோன்னா, சொந்த வீடு, தோட்டம் துறவு, சொத்து பத்து எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சத்யா பயங்கரமாக பெரிய ஆளாகிடுவான். அவன் தானே அடிக்கடி சொல்லுவான், சீக்கிரம் பெரிய பிஸ்னஸாக பண்ணணுமாம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாம்ல, அதுக்கு இது சரியான வாய்ப்பு அப்படிங்கும்போது, மருமோனே இப்போ தான் சத்யா படித்து முடிச்சிருக்கான், அவனுக்கு 23 வயசு தான் மாப்பிள்ளை ஆகுது, பாரை பற்றி அடப்படாது, அதனால் கொஞ்ச நாள் போட்டும், ஒரு லாயக்காக வரும்போது பண்ணலாம். அதுபோக முத்து மாப்பிள்ளைகிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண முடியாது, மீனா மாப்பிள்ளை தான் நின்று எல்லாம் செய்வார் அப்படின்னா அருணுக்கு சரியான கோபம் வருது. என்ன தான் பேசிகிட்ருக்கீங்க, அப்போ அந்த முத்து சொல்லை தான் கேட்பீங்களா, அவர் இந்த வீட்டுக்கு மருமகன் நானும் மருமகன் தானே, அவன் சாதாரண ஒரு டிரைவரு, அவரை நீங்கள் வந்து தலை தூக்கி வச்சு கொண்டாடினீங்கன்னா அப்போ எனக்கு என்ன மறுவாதி இருக்குது அப்படிங்கும்போது, மருமகனே எனக்கு ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் வேணால் அவரை வேலை பார்க்கல 5க்கும் 10க்கும் சங்கடப்படுதான்னு நினச்சி பேசலாம், இல்லை உங்களுக்கு அவர் மேலே வருத்தம் கூட இருக்கலாம். எனக்கு அப்படி இல்லை மருமகனே, எனக்கு ரெண்டும் ஒன்று தானே, சீதாவும் மாவை தான், எனக்கு மீனாவும் பிள்ளை தான், 2 பேரும் மாப்பிள்ளையும் எனக்கு முக்கியம் தானே, 2 பேருக்கு எந்த வகையிலும் நான் மரியாதையை குறைக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி முத்து மாப்பிள்ளை நின்று எல்லாம் செஞ்சாவோ, இனிமேலும் செய்ய போகிறாவோ, ஆனால் உங்களை விட்டுட்டு நாங்கள் செய்ய போகிறது கிடையாது, நீங்களும் நின்று தான் செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது உறுதியாக சொல்லுங்கள். சீதாவோட தம்பிக்கு நான் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அது முடியாத மருமகனே, 2 பேரும் சேர்ந்து தான் செய்யணுங்கிறது என்னோடய ஆசை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் சீதா அம்மா, இல்லை மருமகனே அது நீங்கள் பேசுகிறது தப்பாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்க பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்கள் வெளியே போகணுன்னு சொல்லாத குறையாக சொல்லுதீங்க அப்படிங்கும்போது, மருமகனே நான் அப்படி சொல்லலை, பிறகு பேசிக்கலான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப நல்லாவே புரியுது, இந்த வீட்டில் எப்படிலாம் அந்த முத்து வாழ்ந்துட்டுருக்காருன்னு, எங்கள் வீட்டுக்கார் இருந்த இடத்துல அந்த முத்து தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே அந்த மாதிரி சொல்கிறீங்க, ஏன் உங்கள் வீட்டுக்காரை அவங்களும் நினைக்கிங்களா அப்படிங்கும்போது, மருமகனே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அவங்க என் பையன் மாதிரி, என்ன நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் பேச நல்லாவே தெரியுது, ஏன்னா சீதாட்ட கேட்டாலும் எங்கள் மாமா ஆஹா ஓஹோ அப்படிங்க, உங்கள்கிட்ட கேட்டாலும் என் மாப்பிள்ளையை விட்டு கொடுத்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. பணம் செலவு பண்ண நான் தயாராக இருக்கேன், ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கொண்டு வந்திருக்கேன், இதுக்கு மேலே யார் செய்வா, உங்களுக்கு குடியிருக்க வீடே இல்லை, வாடகைக்கு தான் இருக்கீங்க. சத்யா ஒரு இடத்துல 15,000 சம்பளம் தான் வேலை பார்க்கான், 15,000 சம்பளத்தில் வேலை பார்க்குறவனுக்கு எவனாவது கோடீஸ்வரம் பொண்ணு கொடுப்பானா, நான் ஒரு புரோக்கனை பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், என் சொல்ல கேட்டால் நீங்கள் சொந்த வீட்லேயும் இருக்கலாம், மறுவாதியாக இருக்கலாம், ஆனால் அந்த முத்து தான் வந்து எல்லாத்தையும் கிழிக்கணும்னு பார்த்தா ஒன்றும் நடக்காது. அவனே மாடியில் ரூம் கட்ட முடியாமல் அந்த ஹாலில் வந்து உட்காந்து கட்டிலில் இருந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சீதா சொல்கிறா. நான் போய் பார்த்ததில்ல, அந்தளவுக்கு தான் அவனுக்கு லட்சணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரை என்னமோ பெருசாக பேசுதீங்களா அப்படிங்கிறாங்க. மருமகனே என்ன சொன்னாலும் சரி தான், அவர் வந்து பெரிய ஆள் தான், நீங்கள் கிளம்புங்க மருமகனே அப்படிங்கும்போது சத்யா வந்துடுறாங்க. அம்மா வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. டேய் உன்னை நான் தனியாக பேசணும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், கல்யாணம் முடிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யா சிரிக்கிறாரு. ஏன்டா சிரிக்கிற அப்படிங்க. இல்லைம்மா நான் இப்போ தான் ஒரு வேலைக்கு போயிருக்கேன், இனிமேல் தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் சாதிச்ச பிறகு தான் கல்யாணம் முடிக்க முடியும், அது போக எனக்கு வயசு இல்லைம்மா, நான் சின்ன வயசு தானே, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் தானே எனக்கு வந்து கொஞ்சம் பக்குவம் வரும், அதுக்கு முன்னாடி நான் வந்து கல்யாணத்தில் ஆகக்கூடாதுமாம்மா, அது போக என் வாழ்க்கைன்னு வரும்போது முத்து மாமாட்ட கேட்காம ஒரு முடிவை எடுப்பது சரியாகவே இருக்காது அப்படிங்கிறேன். அப்போ நான் உனக்கு மாமா இல்லையா அப்படிங்க. நீங்கள் எனக்கு மாமா தான், ஆனால் உங்களுக்கு 10 மடங்கு மேலே எங்கள் மாமா இதான் உள்ளது. எங்கள் மாமாவை நான் எந்த வகையில் சங்கடப்படுத்தணுமோ சங்கடப்படுத்தியிருக்கேன், ஆனாலும் அவர் எதுவுமே நினைக்காம
எனக்கு நல்லது மட்டுமே பண்ண மனுஷன். இன்றைக்கி நான் படித்து முடிச்சிருக்கேன், இன்றைக்கி நல்ல வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னா எல்லாமே காரணம் அவர் தான் அப்படிங்கிறீங்க. உனக்கு நான் வேலை வாங்கி தரலையா அப்படின்னு. மாமா எல்லாமே கேள்விப்பட்டேன். 2 பேருமே சேர்ந்து ஒரே ஆள்கிட்ட தான் வேலைக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவர் வேலை கொடுக்குறவர் சொன்னார், அருண் நல்ல ஆள், வேலை கொடுக்க சொன்னார். ஆனால் அவரெல்லாம் மைண்டில் வச்சு வேலை தரல. விசுவாசம்னா என்ன, உண்மைன்னா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிறத முத்து பையன் வந்து எனக்கு பல வகையில் உணர்த்தியிருக்கான். அவனோட மச்சினை. அது போக நீ ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியிருக்க. அந்த தப்புக்கு நான் வந்து உணர்ந்துட்டேன். அப்படி நீ இருக்கும்போது அப்பேற்பட்டவனுக்கு வேலை கொடுக்கணும்னு நான் கொடுக்குறேன். எல்லாமே காரணம் முத்து தான். முத்து வந்து என்கிட்ட அறிமுகமாகும் போது அவனை பற்றி எல்லா விஷயத்தையும் மறைக்காமல் சொல்லிட்டான். அதே மாதிரி உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் எனக்கு வேலைக்கு சேர்த்துக்கிட சொன்னாப்புல. உங்கள் காக்கிச்சட்டு மாமாவும் அதான் சொன்னார். ஆனாலும் அருணுக்காகலாம் சேர்க்கல அப்படின்னு சொன்னார். அப்போ கூட உங்களுக்காக தான் வந்து வேலைக்கு சேர்ந்தேன்னு நான் சொன்னேன். எதுக்குன்னா எங்கள் மாமா வந்து நான் எதையும் சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படிங்கும்போது, டேய் நீனும் உங்கள் அம்மா மாதிரி தான் பேசுத, அவர் உனக்கு மாமாவா வேறு என்னம்மா மாமா மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு வசதியான பொண்ணை பார்த்துட்டு வந்தால் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்து போயிடுறாங்க. இங்கே சீத்தா அம்மா அழுதுட்ருக்காங்க. ஏம்மா அழுகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சின்ன மாப்பிள்ளை வந்து தெரியாமல் பேசிட்டாரு. முத்து மாப்பிள்ளை வந்து அப்பா இருக்க இடத்துல தான் வச்சு பார்க்கணுன்னா அவங்க அப்பாவே பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கும்போதுமா, இதே அம்மா முதல்ல சொல்லலை அப்படிங்கும்போது, இல்லைடா உனக்கும் அவருக்கும் எதுவும் வருத்தம் வராண்டாங்க ஒன்றும் சொல்லலை, இதை இப்படியே விட்றா அப்படிங்கும்போது, இல்லைம்மா இதை விடக்கூடாது, முத்து மாமா இடத்துக்கு அவர் வர முடியுமா, அவர் எனக்கு நல்லது செய்தேன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறார், அதுக்காக பேசலாமா, அவர் வந்து முத்து மாமாவை ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் பேசுகிறது எல்லாமே பேசுகிற மாதிரி இருக்குது. இதை நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே விட்டுக்கிட்டே இருக்க முடியாதும்மா, இருமா அப்படின்னு சொல்லி சீதாவை கால் பண்ணுறாங்க. சீதாவை மாப்பிள்ளை என்ன நினச்சிட்ருக்காரு அப்படிங்கும்போது, தெரிலையடா, அவர் வீட்டை விட்டு பைக் எடுத்து போனார், எங்கே போனார் ஏது போனார்னு தெரில, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி எடுப்பார், நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறது. நம்ம வீட்டுக்கு வந்தாரா, நான் இல்லாமல் எப்படி எங்கே வருவார் அப்படிங்கிறாங்க. வந்து தேவையில்லாமல் எல்லாம் பேசுகிறாரு. என் கல்யாணத்தை வந்து நான் அவர் தான் நடத்தி வைக்கணுமா, முத்து மாமா நடத்தி வைக்கக்கூடாதான், ஒரு வசதியான பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்காரான், அந்த பொண்ணை நான் கல்யாணம் முடித்தா சொந்த வீட்டுக்கு வந்துடுவேண்ணா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. நான் இப்போதைக்கு கல்யாணம் முடியாது, எங்கள் முத்து மாமா தானே எல்லாமா பாருன்னு சொன்னால், முத்து மாமாவையும் அம்மாவையும் ஒரு மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது, என்ன பேசுனாரு சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு பேச ஒரு மாதிரி இருக்குது, அம்மாட்ட ஃபோனை கொடுக்குறேன்னா என் அம்மா பேசுகிறாங்க, இப்படி பேசி விட்டாருடி சின்ன மாப்பிள்ளை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இன்னுமா ஒரு மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சீதாவுக்கு சுருன்னு இறந்து, இந்த அருணுக்கு இவ்வளோ இதாகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு பணம் இல்லைன்னு இப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்க. அப்போ கரெக்டாக அருண் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே, என்ன சீதா என்ன சமையல் அப்படிங்கிறாங்க. சமையலா, உங்களுக்கு பண்ண சமையல் ஒன்று தான் குறை அப்படிங்கிறாங்க. என்ன, ஏன் வெளில போய்ட்டு வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற. வெளில போய்ட்டு வந்து யாரும் சாப்பிடுவாங்க, நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னோடனே, நான் உங்கள் வீட்டுக்கு போலே வைக்கல அப்படின்னோடனே சத்யா கால் பண்ணி சொல்லிட்டான், எங்கள் அம்மாட்ட என்ன பேசுனீங்க, எங்கள் முத்து மாமா அப்படிலாம் பேசியிருக்கீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க மாமன் பெரியவன், எங்கள் மாமா பெரிய ஆள் இல்லை தான், ஆனால் எங்கள் மாமாவையும் எங்கள் அம்மாவையும் பேசுறது சரி கிடையாது. எங்கள் அப்பா இடத்துலேருந்து எங்களை பார்க்கறான்னா அன்பில், ஆனால் எங்கள் அப்பாவாகவே அவர் தான் இருக்காரா அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எங்கள் அம்மா கேட்டிருக்கீங்க, எப்படி நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா அருண் அம்மாவுக்கு சரியான கஷ்டமாக போயிடுது. டேய் அருண் என்னடா பேசுகிற, வாயிருக்குன்னு எல்லாமே பேசுவியா, உங்கள் அப்பா போன பிறகு உன்னை வந்து எப்படி வளர்த்தேன்னு எனக்கு தெரியும், ஊர் வளத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றா பேசுனாங்க, அதெல்லாம் மீறி நான் வளர்த்தமுடா, ஆனால் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, உன் மாமாரிலேருந்து யாருமே இல்லை, ஆனால் அந்த குடும்பத்துக்கு முத்து தம்பி இருக்குது, அதை நினச்சி நீ சந்தோஷப்படுவியா, அதை நீ ஒரு மாதிரி பேசி வந்திருக்க அப்படிங்கம்மா, அதெல்லாம் தெரியாதுமா, அந்த முத்து வந்து ஏதோ ஒரு கதைக்கு தான் செய்கிறான், ஏன் சீதாவை கல்யாணமே முடிக்க வேண்டாம், நம்ம 2வது கல்யாணம் பண்ண கூட நினச்சிருப்பான் அப்படிங்கிறாங்க. வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. என்ன வாயை மூடணும், அப்போ உனக்கு ஒரு என்ன இருந்துச்சா அப்படின்னோடனே சீதாவுக்கு மேலும் கோவமாயிருது. அங்கே என்னன்னா எங்கள் அம்மையை பேசியிருந்தீங்க, இங்கே வந்து நீ என்னையை பேசின்னு சொல்லி பலார்னு வாங்கியிருந்தாங்க. உடனே சீதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இழுக்காங்க. இங்கே பாருங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், ஒவ்வொரு வாட்டியும் நான் வாழணுமா நினச்சிக்கிட்டே தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவையும் எங்கள் மாமாவையும் சேர்த்து பேசும்போது என்னையும் பேசும்போது நான் அப்படி கேட்டுட்டுங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. எங்கள் அம்மா நல்லா படிக்க வச்சுருக்காங்க, எங்கேயாவது வேலைக்கு போய் ஆளாக்கு அரிசியை வாங்கி காய்ச்சி குடிச்சிட்டு அம்மாட்டில் இருந்துட்டு போயிடுவேன். எங்கள் அம்மா வீட்லேயே நீ உடலாம் கூட என்னால் எங்கேயும் வாழ முடியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க.
இங்கே பின்னாடியே போகிறாங்க அருணாம்மா. "ஏ சீதா வந்துரு, ஏ சீதா வந்துரு" அப்படிங்கும்போது தான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க சரி இங்கே வந்துடுறாங்க. இங்கே பேக்கோட வந்து பார்த்துட்டு "என்ன சீதா?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா என் வீட்டுக்காரர் என்ன பேசினாரு?" அப்படிங்கும்போது, "அதை விடுடி, என்னத்தை விடுறது, இப்படிலாமா பேசுவார், இப்பேற்பட்ட மனுஷன் நான் வாழ மாட்டேன்" அப்படிங்கும்போது, "ஏய் என்ன தான் பேசினாலும் நீ எதுக்கிட்டி வரணும்?" அப்படிங்கும்போது, "ஏம்மா என்னையும் அந்த மாமா கூட சேர்த்து பேசுகிறாரு, அது போக அவர் என்ன நினச்சிட்ருக்காரு, எங்கள் முத்து மாமான்னா யாருன்னு நினச்சிட்ருக்காரு" அப்படிங்கும்போது, "முத்து மாப்பிள்ளை உன் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரா, இனிமேல் நீ வந்து என்ன முடிவு எடுத்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா நான் இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு வருத்தமாக படுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்து முத்து மாப்பிள்ளை பேசுனது தப்புங்கிறத உணர்ந்துடலாம். கண்டிப்பாக நம்ம மாமா அப்படி பேச நான் சம்மதிக்க முடியாது, ஆனால் அவர் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், அவர் தவற உணராமல்" அப்படிங்கிறாங்க. உடனே "நான் ஒன்றும் சொல்லலடி இந்த விஷயத்தில்" அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டு ஓனர் கரெக்டாக ஃபோன் பண்ணி மீனாவுக்கு சொல்லியிருந்தாங்க, "உங்கள் தங்கச்சி வந்து மாப்பிள்ளைகிட்டேருந்து கோச்சிட்டு வந்திருக்காங்க, நீங்களா பேசி எதாவது அனுப்பிவிட பாருங்கள், புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க ஏதாவது ஒரு வருத்தங்கள் வருது இயல்பு தான்" அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவும் முத்துவும் சீதா வீட்டுக்கு வராங்க. "என்ன சீதா பொசுக்குன்னு வந்துட்ட?" அப்படிங்கும்போது, "இல்லைம்மா உங்களை பற்றி அந்த அருண் என்னெல்லாமோ பேசுகிறாரு" அப்படிங்கும்போது சிரிக்கிறாரு முத்து. "ஏம்மாம்மா சிரிக்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "என்னை பற்றி பேசுகிறோன்னா தான் நான் வந்து கவலைப்படணும், அவர் என்னை பற்றி என்ன பேசியிருப்பார், அவன்லாம் ஒரு டிரைவர், அவனால் ஒன்றும் முடியாது வைக்காது, அவன்லாம் என்னத்தை செஞ்சு கிழிக்க போகிறான்னு பேசியிருப்பாப்புல, சரி விடு பார்த்துக்கலாம்" அப்படிங்கிறாங்க. "அது மட்டும் இல்லாமம்மா" அப்படின்னு சீதா பேச ஆரம்பிக்காங்க, "எங்கள் அம்மாவையும் உங்களையும் ஒன்றா பேசுகிறது, என்ன பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கான், நம்மகிட்ட பணம் இல்லையா, அது போக அவர் சர்க்காரில் வேலை பார்க்குறான், இப்படிலாம் பண்ணுறாரு" அப்படிங்கும்போது, "மீனா என் பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு, இதுக்கு மேலே அந்த அருண் பண்ணிகிட்டு இருந்தான்னா என் பொறுமை எனக்கு இருக்காது" அப்படிங்கிறாங்க. "ஏங்க எங்கள் அம்மாவையும் உங்களையும் பேசினப்ப எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும், தங்கச்சி மாப்பிள்ளைன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நடக்குதே வேறு" அப்படிங்கும்போது, "ஏக்கா இன்னும் ஒரு தங்கச்சி மாப்பிள்ளையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு அவர் வேண்டாம்னு எழுதி கொடுக்க போகிறேன்" அப்படின்னு. "சின்ன சீதா சொல்கிற" அப்படிங்கும்போது, ஆமாக்கா, இன்னும் அவர் தவற உணர்ந்து இன்னும் சரியாக வந்தாருன்னா நான் வாழ்வேன், இல்லை போயா நான் படிச்சிருக்கேன் நான் பார்த்துக்குவேன்னு கதையை பார்க்க போகிறேன்" அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் வந்து ரொம்ப கடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாரு, "என்னையா நீ பொஞ்சாதி உன்கிட்ட வருத்தத்தில் என் அம்மா வீட்டில் போய் இருக்கு, பேசி கூப்பிட்டு வருவியா, வேலைக்கு வந்து நிற்க" அப்படிங்கும்போது, "நான் ஒன்றும் போகணுன்னு சொல்லலை, அவளா தானே போனோம் வருவா" அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அருணோட ஃப்ரெண்டு சொல்லுதாரு, பாரப்பா புருஷன் பொஞ்சாதி கொண்ட சண்டையில் நல்லா இருக்காங்களா, என்ன வர்றது ஜாக்கியதான்ப்பா, இதை போய் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. "நான்லாம் போக சொல்ல, அந்த சீதாவாக தான் போனேன், அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் சாப்பிடுற மாதிரி இருக்காது, எப்படினாலும் சீதா இன்னும் 2 நாளில் வீட்டு வந்து சேர்ந்துருவா" அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த பிள்ளை அங்கேயே இருந்திருக்கு, அந்த பிள்ளை அந்த சாப்பாடு சௌரியத்தோட அந்த இருக்க சூழ்நிலையை கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கும், அதனால் கூப்பிட பாரியா அப்படின்னு. "நானும் கூப்பிட போகல" அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சீதா ஆட்டோவில் வேலைக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் அருண் வீம்புக்கு நிப்பாட்டுதாரு. நிப்பாட்டினோன்னே, "என்ன சார்?" அப்படிங்கிறாங்க. "பேப்பரை பூரா எடு" அப்படிங்கும்போது, "சார் இந்த மேடம் வந்து அவசரமாக வேலைக்கு போகிறாங்க, அதனால் அவங்கள கொண்டு விடணும்" அப்படிங்கிறாங்க. "ஐயோ பேப்பரை தான் கேட்டேன், அந்த அம்மா வேலைக்கு போகிறாங்க, போகாமல் இருக்காங்க, இது தேவையில்லை" அப்படிங்கிறாங்க. "நானே இருக்க பேப்பர்லாம் காட்டுங்க, நேரானா கூட எங்கள் சார்கிட்ட சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா" அப்படிங்கிறாங்க. பேப்பரை காமிக்காங்க. போ" அப்படிங்கிறாங்க. இங்கே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே சீதா வந்து அருணை பார்த்தோன்னா கடுப்புலேயே போகிறாங்க. இங்கே அருண் நினைக்காங்க, இந்த வேலை இருக்க போய் தானே திமிரில் போகிற, வேலையை நிப்பாட்டோம்னா அப்புறம் நீ சரி வந்துடும்ல அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. சீதா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டியூட்டி முடிச்சுட்டு இவர் போகிறாரு அருண் அவங்க ஆஸ்பத்திரிக்கு. தெரிஞ்ச டாக்டரை பார்த்து பேசுகிறாரு. "சார்" அப்படிங்கிறாங்க. "உடனே சொல்லுங்கள் எப்படி இருக்கியா?" அப்படிங்கிறாங்க. "நல்லா இருக்கும் சார்" அப்படிங்கிறாங்க. "என்ன அருண் இங்கே வர முடியல, என்ன நீங்களே நான் அதை சாப்பிட்டு சரி பண்ணிடுவேன், இதை சாப்பிட்டு சரி பண்ணிடுவேன், எங்கள் ஆஸ்பத்திரி பார்த்து வர மாட்டேன்னு சொல்லுவீங்க" அப்படிங்கிறாங்க. "அது என்னமோ உண்மை தான் சார், பார்த்துப்பேன், உங்கள் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்காங்களா" அப்படிங்க. "ஆமாம் அவங்க வீட்டம்மா" அப்படிங்கிறாங்க. "அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டணும்" அப்படிங்கும்போது, "என்னையா சொல்கிறீங்க, நல்ல வேலை பார்க்குது பிள்ளை, நல்லா படிச்சிருக்கு, அவ்வாறில் பார்த்துட்டு போகுது, பழமையாள் மாதிரி வீட்டிலே வைக்க நினைக்கலாம்" அப்படிங்கும்போது, "இல்லை சார், என் முஞ்சாதி வேலை பார்க்குறது மாதிரில வந்து நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுங்குது, அதனால் வீட்டில் இருந்துச்சுன்னா அது சரி வந்துடும், அது லாயக்காயிரும்" அப்படிங்கிறாங்க. "அப்படி உள்ள மாதிரி தெரியலையா, நீ சொல்லுதே" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் சார், நான் சொல்லுறது தான் நஷ்டம், வேலை பார்க்கறதுனால எனக்கு வருமானம் வருது, நான் பார்த்துக்கிட்டு தான்" அப்படின்னு பேசுது, "ரொம்ப சங்கடமாக இருக்குது, பார்த்து செய்யுங்க சார், இந்த வேலை இல்லைன்னா செத்த நேரம் வீட்டில் இருந்து குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் சார்" அப்படிங்கிறாங்க. "ஐயா பொஞ்சாதி வேலை பார்த்தா உனக்கும் நல்லாயிருக்கும், அந்த பிள்ளைக்கும் அது உதவியாக இருக்கும்ல" அப்படிங்கிறாங்க. "இல்லை சார், அந்த பிள்ளைய நீங்கள் வேலை விட்டு நிப்பாட்டினீங்க, அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும், எங்கள் குடும்பம் வந்து நல்லா இருக்கும் சார்" அப்படிங்கிறாங்க. "சரியாப்பா குடும்பம் நல்லா இருக்குங்க, நான் அதுக்காக சொல்லியிருந்தேன்" அப்படின்னு சொல்லி அருண் போன பிறகு சீதாவை கூப்பிடுதாங்க. "சார் வணக்கம்" அப்படிங்கிறாங்க.
அம்மா நீ வேலைக்கு வந்து எம்பிட்டு நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. வந்து 6 மாதம் இருக்கும் சார் அப்படிங்கிறேன். 6 மாதம் ஆச்சு, அதுக்குள்ளே கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறேன். ஆமாங்க சார். சரி இப்போ வீட்டாளோட இருக்கியா தனியாக இருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சார், ஏன் கதையை கேட்குறீங்க அப்படிங்கும்போது, அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் வருத்தம், அதனால் அவர் அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் என் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது லாய்க்கப்படாதம்மா, உங்கள் மாப்பிள்ளையோட போயிருங்க அப்படிங்கும்போது, சார் நான் பார்க்குற வேலை சரியில்லை அப்படின்னா அதில் ஏதாவது சொல்லுங்கள், நான் என் மாப்பிள்ளை வீட்டில் போய் இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கணும், அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இதை கொண்டு என்னம்மா, நான் உனக்கு வந்து இங்கே வேலை செய்ததில் நான் பெரிய ஆள், அதிகாரி, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன் அப்படிங்கும்போது, சாருங்க பாருங்கள், எனக்கும் அந்த அருணுக்குள்ள விஷயத்தில் நீங்கள் வராதீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நாளிலேருந்து நீ வேலைக்கு வரக்கூடாது, உன்னை நான் வேலையை விட்டு நிப்பாட்டுதேன் அப்படிங்கிறாங்க. சார் இந்த வேலைலாம் இன்னொரு வேலை பார்க்க தான் சார் போகிறேன், அந்த அருண் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவர்னு எனக்கு தெரியும், அவர் சொல்லி நிப்பாட்டுறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, என் மேலே உள்ள பாசத்தில் நீ வந்துட்டம்மா, உன் வாழ்க்கையை பார்க்கணும்ல, நீ பேசாமல் உன் வீட்டுக்கு போம்மா அப்படிங்கிறாங்கம்மா. அப்போ முத்து மாமாவை வந்து அவர் பேசுனது சரின்னு சொல்கிறியாம்மா அப்படிங்கிறாங்க. நான் எங்கிட்ட சரின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே போகிறதா இருந்தால் நான் வந்து அவர் பேசுனது சரின்னு சொல்லி தானே போக முடியும், நான் பேசுனது தப்புன்னு சொல்லி அவர் கேட்டாருன்னா நான் போகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ என் வேலையும் அவர் வந்து நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கெடுத்து விட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ணுறவர் இல்லையே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படி மட்டும்தான் பண்ணுவார், தனக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் என்ன லெவலுக்குனாலும் போவார். முத்து மாமாவை பிடிக்காத காரணத்துக்காக அவர் வண்டியிலேருந்து எல்லாத்தையுமே இது பண்ணலையா, அதுபோக முத்து மாமா பண்ண நல்லதெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லி சீன் போடலையா, இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பார் அந்த மனுஷன், அதனால் வந்து நான் ஏதாவது வேலைக்கு நாளைக்கு தேடணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே மீனா வராங்க. என்ன சீதா அதுக்குள்ளே வந்துட்ட அப்படிங்கும்போது, என்னை தான் வேலையை விட்டு நிப்பாட்டாங்களே, இன்னும் என்ன வேலை பார்க்குறது அப்படிங்கும்போது, என்ன இன்னும் நல்லா தானே வேலை பார்த்தா, நல்லா படிச்சிருக்கோம், நீ எதுக்கு நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறாங்க. வேறு யார், அந்த அருண் தான் வேலையை விட்டு நிப்பாட்டாப்புல, நான் எந்த வேலைக்கும் போகக்கூடாதான், வருமானம் இருக்கும் தான் தும்முரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அது போக அவர் சர்க்காரில் வேலை பார்க்காரு, அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது வேலை பார்க்குற இடத்துல, அதனால் அவர் சொன்னால் யாராலும் கேட்காங்க, எனக்கு எங்கேயும் வேலை தர மாட்டாங்கன்னு நினைக்கிங்க, ரொம்ப சங்கடமாக தான் இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் கவலைப்படாத, உன் மாப்பிள்ளைகிட்ட பேசி ஒன்றா வைப்பார் அப்படிங்கிறாங்க. அக்கா நீனும் அம்மாவும் அங்கே போங்கீங்க, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கா, நான் வேறு எங்கேயாவது வாடகை வீடு கூட எடுத்து போயிடுறேன் அப்படிங்க. அதை சொல்லலடி, என் வீட்டுக்காரருக்காவையும் நம்ம வீட்டுக்காவையும் நீ பிரிஞ்சு வரது ஏற்றுக்கிட முடியல, அதுபோக நீ விரும்பி கல்யாணம் முடிச்சபடி 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த பிள்ளையா வாழ்க்கையை தெரிகிடுச்சு பாரு, வாழ்க்கை இப்படி போச்சு அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போதேக்கா ஊரில் உள்ளவங்களுக்காகலாம் வாழ முடியாதுக்கா, எனக்காக தானே வாழ முடியும், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் எதுவும் சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஒரு யோசனை வருது, சுருதி கூட தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு மேனேஜர் வேணும்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்ருதிக்கு கால் பண்ணாங்க. ஸ்ருதி நான் மீனா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லு மீனாக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சீதா வேலை பார்த்த இடத்துல இருந்து அவளை வேலையை விட்டு போட்டாங்களாம். ஏன் அவள் நல்ல வேலை பார்க்குற பிள்ளையே, நல்லா பிடிச்சிருக்கா, நல்ல கணக்கு வழக்கம் நல்லா பார்ப்பாள, சம்பளம் வர சொல்லலாம் கரெக்டாக அவள் தான் பார்த்துட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், ஆனால் அவர் வீட்டுக்காருக்கு அந்த வேலை பார்க்குறது பிடிக்கல போல், அதனால் வேலையை விட்டு நிப்பாட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணி வெளியே அனுப்பி விட்டாங்க. இப்போ அவள் வேறு வந்து மாப்பிள்ளைக்கிட்ட கோவத்தில் வந்து இருக்கா, அவர் என்றைக்கு என்கிட்ட பேசினதான் தப்பு, எங்கள் அம்மாவையும் உங்கள் அம்மாவையும் உங்கள் மாமாவையும் பேசுனது தப்புன்னு சொல்லி கூப்பிட்டு தரேன், அன்றைக்கி தான் போகணுன்னு இருக்கா, அது வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தால் அதையே நினச்சிட்ருப்பா அப்படிங்கிறா. அதுவும் சரி தான், நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்ல, ஒரு படித்த பிள்ளையாக இருந்தால் மேனேஜராக பாருங்கன்னு சொன்னோம்ல, பேசாமல் சீதாவே வச்சுருவோம், கணக்கு வழக்கு நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. சீதாக்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படிங்க. சீதா நீ வந்து கவலை ஒன்றும் படாத, அங்கே என்ன சம்பளம் வாங்கினியோ அதை விட 5000 கூட தரேன், நீ நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துடு அப்படிங்கும்போது, ஸ்ருதி அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க. இதுதான் சரியாக வரும், நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து நான் வந்து அதில் கதையில் வைக்கணும் மேனேஜராக, உன்னையும் வைக்க போகிறேன், நீ கணக்கு வழக்கு சரியாக பார்க்க போகிற, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிலாம் சொல்லாத, என் கடையில் இப்போ புதுசாக ஒரு பார்ட்னர் வராங்க, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கும் போது நீங்கள் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்ட்னரா, உங்கள் பார்ட்னருக்கு நீ தெரியுமா அப்படிங்கிற. அழகாக தெரியும், எங்கள் பார்ட்னர் உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க அப்படிங்க. எங்கள் வீட்லையா, எங்கள் வீட்டில் மீனா அக்கா எங்கள் அம்மா நாங்கள் தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனாவை தான் சொல்கிறேன், அவங்களும் நானும் சேர்ந்து தான் வந்து என்ன செய்ய போகிறோம், ரெஸ்டாரண்ட் நடத்த போகிறோம், நான் ஒரே ஆள் வந்து இப்படி நடத்திட முடியாது, ஏன்னா ரவி சொல்லிட்டாப்புல, நான் வந்து பழைய ரெஸ்டாரண்ட் மீத்து ரெஸ்டாரண்ட் தான் இருப்பேன், நான் மீத்திட்ட வந்து சொல்லியிருக்கிறேன், அதனால் இப்போதைக்கு வரமாட்டேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் அவர் வர வரைக்கும் என்னால் தொழிலை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க,
தொழில் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே அவ்வளோ செலவு பண்ணி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறாங்க. ஆரம்பிச்சது என்னமோ உண்மை தான். எங்கள் வீட்டில் பேசுகிற மாதிரி பணக்கார திமிரில் இந்த புள்ள அப்படி பண்ணுது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் மீனாவையும் நான் பார்ட்னராக சேர்க்க போகிறேன் அப்படிங்கும்போது, அக்காட்ட சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது, மீனாட்ட எதுவுமே சொல்லலை. மீனாட்ட நான் சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் அம்மா பணத்துலேயும் உங்கள் அப்பா பணத்துலேயும் நீங்கள் கடை ஆரம்பிச்சிங்க ரெஸ்டாரண்ட்டு, அதில் நான் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் 2-3 நாளில் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துடும். நான் லோன் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பணம் வந்துருச்சுன்னா எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பாட்டையும் வாங்கின பணத்தை கொண்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டோம்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏம்மா இது ஏங்க பணம், நான் கடன் வாங்கி தான் செய்தேன், அதை நான் பார்த்துக்கிடுதேன், உங்கள் பணம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி எங்கள் மேலே இவ்வளோ பாசம் வச்சதுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் சித்தா அப்படிலாம் பேசுகிற, நீ என் வயசு பிள்ளை, ஆனால் நானும் உன்னைய ஒரு அக்கா தங்கச்சியை தான் பார்க்கேன். மீனா எனக்கு கண்டிப்பாக அக்கா தான். அக்காட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. சுதி அப்படிங்கிறாங்க. அவங்கள வேலைக்கு வர வச்சுருங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லாவே நடத்தலாம் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் சொல்லுங்கள் மீனா அப்படிங்கிற. நம்ம ரெஸ்டாரண்ட்டா, அத்தை கேட்டுச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அவங்க எதையாவது இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம், நாளைக்கு காலையிலேருந்து வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அருணுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க சீதா. என்ன மிஸ்டர் அருண் அப்படிங்கிறாங்க. என்ன சீதா என்ன அப்படிங்கிறாங்க. என்னவா, என் வேலையை முடிச்சுவிட்டாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஆமாம், வேலை இருக்க தும்மரில் தானே உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்துக்கிட்டு ரொம்ப சீன் போட்டுட்ருக்க, அதனால தான் வேலை இல்லாமல் ஆக்கினேன். இன்னும் யார் உனக்கு வேலை தரான்னு நான் பார்க்குறேன். நீ சிட்டிக்குள்ளே எங்கே போனாலும் சரி தான், நான் சொன்னால் உனக்கு வேலையே தரமாட்டாங்க, அப்படியே கொடுத்தாலும் நான் சொன்னோன்னே மறுநாள் அனுப்பி விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சேத்தா சிரிக்கிறாங்க. எல்லோரும் உங்கள் சொல்ல கேட்பான்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஏன் சொல்ல கேட்காட்டேன்னா எங்கள் அதிகாரி சொல்லுவேன். ஏன் எங்கள் அதிகாரி சொன்னால் கேட்க மாட்டாங்களா, ஏன் உங்கள் அம்மா கடையே கொடுக்கும்போது இது நடக்காதா அப்படிங்கும்போது, அருண் அதில் கொஞ்சம் திருத்தம், எங்கள் மாமா ரெடி பண்ணனால தான் கடை வந்துச்சு, நீங்கள் ஒரு பேப்பரை கொண்டு கொடுத்தீங்க, அந்த அதிகாரிக்கு யாரும் சொல்லி செய்ய மாட்டாராம், அவருக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாராம் அப்படிங்கிறாங்க. சரி அதை கூட, இப்போ வேலை போச்சு, இப்போ என்ன பண்ண போகிற, பழையபடி சீன் போட முடியாதுல்ல, அங்கே நீ நினச்செல்லாம் சாப்பிட முடியாதுல்ல, நம்ம வீடு மாதிரி இருக்காதுல்ல, ஒழுங்காக வந்து சேரு அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து சேரணும், என்றைக்கு உங்கள் தவறை உணர்ந்து என்னை கூப்பிட்றீங்களோ அன்னைக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. அது நடக்க போகிறதில்ல, ஒழுங்கு மரியாதைங்க வந்து சேரு, அங்கே 4-3 பேர் சாப்பிட்றதுக்கு கஷ்டம், வந்துரு, இல்லை உங்கள் மாமன் பெரிய கோடீஸ்வரனா உங்கள் மாமன் வாங்கி இது போட போகிறாரா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை நான் பார்த்துக்கிறேன், எனக்கும் ஒரு ஆள் வேலை தரதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எங்கே வேலைக்கு போனாலும் நான் அதை நிப்பாட்டி காமிக்கேன் அப்படிங்கிறாங்க. நிப்பாட்டி காமிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே சீதா ஃபோனை வச்சிடுறாங்க. எங்கே வேலைக்கு போயிருப்பான்னு சொல்லி யோசிக்காங்க. ஒன்றும் நடக்கலை. அப்போ சிந்தாமணிகிட்ட போய் பேசுகிறாரு அருண். உங்களுக்கும் அந்த முத்து மீனாவுக்கும் ஆகாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆகாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் பொஞ்சு அதிகம் என் வீட்டில் தான் இருக்காங்க, போக முடியல, இப்போ சீதா எங்கே வேலை பார்க்கா எது பார்க்கான்னு தெரியணுமே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, உங்கள் சோளப்பாடி உங்களுக்கு பிடிக்காதா எனக்கு தெரியலையே, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அந்த சீதா எங்கே வேலை பார்க்கணும் தெரியணும், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாஸ்டர் நான் சிந்தாமணி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்களை தான் நேரில் பார்க்கணும் அப்படிங்கும்போது, நீங்கள் நேரில் வந்துடாதீங்க, உங்கள் மேலே என் வீட்டுக்காரர் சரிமையான கோவத்தில் இருக்கார், நீங்கள் என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு மீனா பைக்கை தூக்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்கார், நீங்கள் நேரில் தான் வந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் இப்போதைக்கு நேரில் வரல, சரி உங்கள் சின்ன மருமக எங்கே வேலைக்கு போகிறா அப்படிங்கிறாங்க. யார், அந்த பணக்கார தும்பு பிடிச்சதையா சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. அவள் தான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காள, அவள் இப்போ எங்கே வேலைக்கு போகிறா அப்படிங்கிறாங்க. நான் அவளை சொல்லலை, மீனாவோட தங்கச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. விட்டுருந்தா அவளையும் என் சின்ன மருமகளை வந்திருப்பா, நான் வர விடலை அப்படிங்கிறாங்க. அவள் எங்கே வேலை பார்க்கான்னு தெரியணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் கேட்டு சொல்கிறேன், இது என்ன விஷயத்துக்கு, வேறு எதுவும் கதையா அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே விஜய் அண்ணாமலைட்ட பேசுகிற மாதிரி பேசி, ஏங்க அந்த சீதா பிள்ளை மாப்பிள்ளைகிட்ட இருந்து சண்டை போட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது, கேள்விப்பட்டேன் அந்த பையன் பேசியிருக்காப்புல, முத்து சீதா வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரி எல்லாத்தையும் செய்யும் போது அவங்க அம்மாவையும் சீதாவையும் பேசி முத்தை பேசுறது எவ்வளோ பெரிய சங்கடம். இதை மீனா சொல்லும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா சரியாக நான் கோவப்பட்டிருப்பான், அதனால் அவங்கள்ட்ட சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கும்போது, ஏங்க அப்போ அந்த சீதா பிள்ளை என்னங்க சீதா அப்படிங்கும்போது, நம்ம சுருதி கடையில் இருந்தால் வேலைக்கு போதான், நாளிலேருந்து போகுது பொழுது அப்படிங்கிறாங்க. என்னது, அந்த
சீதா வந்து இங்கே போகிறாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. நேராக நம்ம சம்மந்தியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வெளியூர் போயிருக்காங்க. 2 நாள் கழிச்சு தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க வாட்ச்மேன். உடனே எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்த உடனே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதுக்குள்ளே சுருதி வந்து என் அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய பணம் வந்து ரெடி ஆயிடுது. லோன் ரெடி ஆயிடுது. இதை பணத்தை வச்சுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்தோடனே சுருதிக்கு கால் பண்ணுறாங்க. ஊருக்கு போய்ட்டு வந்திருக்கேன், உனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. சரி மம்மி வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்காங்க. என்னடி பணத்தெல்லாம் தரேன், கடை ஆரம்பித்து கொஞ்ச நாளே லாபம் வந்துருச்சா அப்படிங்கிற. லாபம்லாம் வரல மம்மி, இது உனக்கு தர வேண்டிய பணம் தானே, அதை உடனே தரேன் அப்படிங்கும்போது, இவ்வளோ பணம் உனக்கு எதிரி அப்படிங்கிறாங்க. இல்லை மம்மி, நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது வரைக்கும் எனக்கு யாரும் பணம் தர மாட்டாங்க. இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், அதை சொல்லி யாரும் தருவாங்களே, தந்துட்டாங்க, அதான் உன்ட்ட தரேன் அப்படிங்கிறாங்க. இதை நான் வந்து கடனெல்லாம் தரலையே, என் மகன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. மம்மி, நீ எதுக்கு தந்தேன்னு எனக்கு தெரியும். என்னையும் ரவியும் வீட்டோட வர வைக்கிறதுக்கு நீ உள்ள வேலை பார்க்குற மாதிரி பார்த்தேன். அதுக்கு அவளாம் வாங்கலை. ரவிக்கு ஏதாவது ஒரு பெருசாக தொழில் பண்ணி கொடுக்குன்னு நினச்சேன். ஆனால் அவர் இப்போதைக்கு வரலன்ட்டார். என்றைக்கும் அவரு தான். ஆனால் ஓம் பணத்தில் ரன் பண்ணால் நான் ஏதாவது பண்ணால் நீ வந்து கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும் மம்மி. அதுபோக எங்கள் வீட்டில் ஆட்கள் நீ எவ்வளோ சங்கடப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏய், இந்த பணத்தெல்லாம் கொண்டு கொடு, நீ யார்கிட்ட வாங்கியிருக்கிய பணம் அவங்கள்ட்ட கொண்டு கொடு, இது தெரிஞ்சுன்னு உங்கள் அப்பா அவ்வளோதான் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என்ன சுதி, என்ன மம்மி சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வச்சா உங்கள்கிட்ட அவங்க பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீ யார்கிட்ட வாங்கினே கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க, அவன் வாங்கின பணத்தை கொண்டு கொடுக்கா பாருங்க அப்படிங்கிறாங்க. சுதிம்மா, நான் உனக்கு தான் தந்தேன், எனக்கு ஒரே பிள்ளை தானே, நீ கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. இல்லைச்சா வச்சுடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே இவங்க போன கொஞ்ச நேரத்தில் விஜயா வராங்க. சம்மந்தி வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்கள் வெளியூர் போயிட்டீங்களாம், அதான் 2 நாள் கழிச்சு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இதே ஏன் கேட்குறீங்க, உங்கள் மகா வச்சுருக்க ரெஸ்டாரண்ட்டில் அந்த மீனாவை தங்கச்சியை கொண்டு மேனேஜராக வச்சுருக்கா, வரவு செலவெல்லாம் அவள் தான் பார்க்குறாளாம். அங்கே வர வருமானத்தை எல்லாத்தையுமே ஆட்டையை போடுறதுக்கு உங்களை வேலையை பார்க்குறாங்க. அந்த பிள்ளை வந்து அந்த கட்டி கொடுத்த வீட்டில் நிறைய பணத்தை ஆட்டையை போட்டிருக்கும் பொழுது, ஆட்டையை போட்டு தான் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது, அதனால் அந்த பையனே வேண்டாம்னு அனுப்பிட்டான். அப்பேற்பட்ட பிள்ளைய கல்லால் கொண்டு சுற்றி வச்சுருக்கு. நான் சொன்னால் என் சொல்ல கேட்காது அப்படிங்கும்போது, ஏன் சொல்லையும் கேட்க மாட்டா, இப்போவுமே வந்து இங்கே வந்து தேவையில்லாமல் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, அவன் என்னென்னாலும் பேசலாம், ரெஸ்டாரண்ட்டில் வச்சு குண்டு இல்லைன்னு பார்க்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அங்கே கல்லால் வந்து வழக்கம் போல் யார் இருக்கா, சீதா உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சுதி அப்படிங்கிறாங்க. மம்மி வா உட்காரு, சாப்பிடுதியா அப்படின்னு. சாப்பிட்றதுக்குலாம் வரலடி, இந்த சீதா அதுக்கு இங்கே வேலைக்கு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. சீதா அதுக்கு வேலைக்கு வந்திருக்கா, அவள் கணக்கு வழக்கு பார்க்கா அப்படிங்கிறாங்க. ஏய், அவள் ஒழுங்காக கணக்கு வழக்கு பார்க்கல, அவள் வேலை பார்த்த இடத்துல ஆட்டையை போடுதான்னு சொல்லி தான் அனுப்பிவிட்ருக்காங்க. அவன் மாப்பிள்ளையே ஒழுங்காக வச்சு வாழலை, அந்த பிள்ளை எதுக்கு இங்கே வேலை கொடுத்துருக்க வச்சுருக்கா அப்படிங்கும்போது, மம்மி வாய்க்கு வந்தெல்லாம் பேசாத, சீதா வந்து கணக்கு வழக்கு கரெக்டாக பார்க்குறவா, அவள் வேலையை வந்து சரியில்லாமல் ஆக்கினது அவர் வீட்டுக்காரு, கண்டிப்பாக வந்து எனக்கு நல்லது தான் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, சுதி, நான் இங்கே வந்து உன்னை மனசங்கடப்படுத்த விரும்பலை அப்படிங்கிறாங்க. மனசங்கடப்படுத்த விரும்பலையா, சீதா நீ இரு, இந்த கடை ஒன்றும் கடனில் இல்லை, எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் பணத்தை நான் கொடுத்துட்டேன், இது என் சொந்த முதல்ல ஆரம்பித்த மாதிரி கடை, அதனால் யார் வந்து இங்கே வேலை பார்க்கணும், யார் பார்ட்னர் ஆகணும் ஏன் விருப்பம். மம்மி, இங்கே சீதா வேலை பார்க்குறதே உனக்கு பிடிக்கலையே, இப்போ புதுசாக ஒரு பார்ட்னரை வந்து நான் வந்து என் பிஸ்னஸில் சேர்க்க போகிறேன், அதை சொன்னால் உனக்கு பயங்கரமாக இருக்கும் போலயே அப்படிங்கும்போது, என்னம்மா தொழிலில் வந்து பார்ட்னர்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஏப்பா பார்ட்னர் வந்து பெரிய பெரிய தொழிலில் பண்ணுதாங்க, நான் சின்ன அளவில் தான் பண்ணுதேன், அதனால் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்ச ஒரு சூப்பர் பார்ட்னரை நான் இது பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டுருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா வராங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க. உங்கள் பார்ட்னர் எங்கே வராங்க, இந்த மீனா தானே வரா அப்படிங்கிறாங்க. என் பார்ட்னர் தான் மீனா, என் பிஸ்னஸில் அவங்கள தான் பார்ட்னராக சேர்க்க போகிறேன் அப்படின்னோடனே, என்னடி நினச்சிட்ருக்க அப்படிங்கும்போது, என்ன நினச்சிட்ருக்கேண்ணா, அவங்கள சேர்க்கணும் தான் நினச்சிட்ருக்கேன். மம்மி இங்கே பாரு, உன் பணத்தை தராமல் நான் யாரையாவது பார்ட்னராக சேர்த்தா கண்டிப்பாக என் பணத்தை வச்சு நீ ஆரம்பிச்சிட்டு நீ வந்து மீனாவை சேர்ப்பியா நீ சொல்லலாம். இப்போ என் பணத்தில் நான் ஆரம்பித்த கணக்கு தான், அதனால் என் தொழிலில் யாரை வேணாலும் நினச்சிவேன் பார்ட்னராக வைப்பேன், இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல முடியாது மம்மி, நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கரமான எரிச்சல். ஏன்னு கேட்டால், இந்த சீதா வேலை பார்க்கறதே பிடிக்காம வந்து என்னத்தையாவது போட்டு கொடுத்தா அவங்களுக்குள்ளே வந்து கடுப்பாகி இந்த சுருதிகிட்ட சொல்லுவாங்க, சுருதியும் சொல்ல கேட்டுட்டு சிதறாமல் இருப்பான்னு பார்த்தா, இந்த மீனாவை தேவையில்லாமல் வந்து இந்த தொழிலில் வந்து உள்ளே கொண்டு வராங்க. தொழிலில் கொண்டு வந்தால் அவ்வளோதான். ஏற்கனவே இந்த மீனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூ விட்டுட்டாலும் தான் டவார்னு டெக்கரேஷன் வரலன்னா, இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஒரு பார்ட்னராக வந்தான்னா அவளுக்கு தெரிஞ்ச சமையலெல்லாம் போட்டு இங்கே நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டாலும் இனி மதிக்கவே மாட்டாளா, என்ன பண்ணுறது,
இதுக்கு ஒரு நல்ல ஐடியாவா சொல்லணும்னா கண்டிப்பாக சிந்தாமணியால் தானே முடியும் அப்படின்னு சொல்லி, சம்மந்தி நீங்கள் சொல்லி பாருங்க அப்படின்னு நான் சொன்னா தான் அவள் கேட்க மாட்டேங்கிறா வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே மீனா வந்து சொல்லுதாங்க சுத்திட்ட, நான் பார்ட்னராக இல்லை நீங்களே நடத்துங்க அப்படிங்க. இல்லை மீனா நீங்கள் என் பார்ட்னர் தான். சீதா இனிமேல் வந்து அந்த சேரில் அவங்க தான் இருப்பாங்க, அவங்களும் இதில் பார்ட்னர் அப்படிங்கிறாங்க. அக்கா உட்காருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை சுதி நீங்கள் சொல்லிட்டேன், வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. மீனா வீட்டில் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஈவினிங் தான் நடக்கும், அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தயாராக போகலாம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த சீதா சிரிக்கிறாங்க. இங்கே நடந்ததை முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க சீதா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.